நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர் யூபிஎஸ்சி இல்லை குரூப் 2 குரூப் 4 இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் இல்லை ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நான் படிக்கணும், சிவில் சர்வீஸ் தான் என்னுடைய எய்ம், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நான் தயாராகிறதுக்கு ஃப்யூச்சரில் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் நான் இப்போ காலேஜில் இருக்கேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த மாதிரி நான் படிச்சுட்ருக்கேன். என்னுடைய ஃப்யூச்சர் எய்ம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை ஒரு டிஎஸ்பி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸா? இல்லை நீங்கள் லா காலேஜில் படிச்சுட்ருக்கிற லா கிராஜுவேட்ஸா? இல்லை அதையும் தாண்டி நீங்கள் சாதாரண ஒரு இந்திய குடிமகனா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற ஒரு மனுஷனா? இது மட்டும் போதுங்க. ஸோ இந்த எல்லா கேட்டகரி ஆஸ்பிரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் வேணும், அதில் என்ன இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு க்ரௌடாக நீங்கள். ஸோ உங்களுக்காக தான் நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம மூத்த ஆசிரியர் திரு ஆகாஷமூர்த்தி சார் அவங்க தலைமையில் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதுதான் கான்ஸ்டியூஷன் மாஸ்டர் சிஎம் கோர்ஸ். என்ன சார் அந்த சிஎம் கோர்ஸ்? லக்ஷ்மிகாந்த், அதாவது இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லா மாணவர்கள்கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த புக் லக்ஷ்மிகாந்தாக இருக்கும். பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னாலும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தாங்க. ஏன்னா உண்மைதான். அது எது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமும் ஒரு லிமிட்டானது. ஸோ இத்தனை ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலிட்டி புக் லக்ஷ்மிகாந்த் சாரோடது. அதுவுமே ஒரு அருமையான சிங்கிள் ரெஃபரன்ஸ் சோர்ஸாக இருக்குது. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்குது, எக்ஸாம்லேயும் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஆர்டிகல்ஸ், கான்செப்ட்ஸ், ரைட், இந்த மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே சார் ஒரு கான்ஸ்டியூஷனல் பைபிளாகவே இந்த ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை தான் நம்ம உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸாக பண்ணித்தர போகிறோம். ஒரு 3 months டியூரேஷன் எடுத்து ஆகாஷமூர்த்தி சார் தலைமையில் மற்ற டேஃப் ஆசிரியர்களும் சேர்ந்து உங்களுக்கு நம்ம இந்த லக்ஷ்மிகாந்த் 8th எடிஷன் புக்கை நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைனில் இருக்கும், ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸ் வருது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம், ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் உங்கள் லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கோர்ஸ் 3 மாதத்துக்கு நம்ம டீச் பண்ணாலும் இதனுடைய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு இருக்குது. ஸோ காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் முடித்து வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் அவ்வளோ மாரல் சப்போர்ட்டாகவும் ஒரு எட்ஜ் இருக்கிறதாகவும் இருக்குங்க. ஸோ எல்லாருமே இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதே மாதிரி இந்த லக்ஷ்மிகாந்த் புக் தரவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இதனுடைய ஃபீஸ் ரொம்ப ரொம்ப மினிமல் தாங்க. ஸோ ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் நான் கொடுக்க சொல்கிறேன். நம்ம ஜேர்னி, உங்களுடைய கான்ஸ்டியூஷன் குறித்த இந்த ஜேர்னியை எங்கே கூட தொடங்குங்க. கான்ஸ்டியூஷன் மாஸ்டர்ஸ் கோர்ஸில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி முழுமையான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு புரிதலோட விளக்கத்தோடு கொடுக்கப்படும். அது கூட சேர்த்து டெஸ்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம். ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இது குறித்து ஃபர்தர் டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 1st, 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ April 30th நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.